வந்து மகாவுக்கு வந்து செஞ்ச உதவியை பார்த்து எல்லாருமே சந்தோஷமாக பாராட்டுறாங்க. ஆனால் வழக்கம் போல் ராஜலட்சுமி திட்டிட்டு போகிறாங்க. அடுத்து வந்து மகா சொல்கிறாங்க, இந்த மாதிரி வர்ற விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு வந்து நீங்கள் எப்படியாவது வந்து எங்கள் அப்பா கிட்ட இந்த வீட்டை வந்து ஒப்படைக்கணும், உங்கள் கையால் ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. முதல்ல சூர்யா மறுக்கிறாரு. தாத்தா சொன்னோன்னு ஓகே சொல்கிறாரு. அடுத்து வந்து சூர்யா வந்து என்ன பண்ணுறாரு, ரூமில் இருக்காரு. அப்போ மகா வந்து உங்களுக்கு எவ்வளோ நன்றி சொன்னாலும் பத்தாதுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சரி நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க எனக்கு நல்லா தெரியும், நான் வந்து உனக்காக செய்யலை, யார் இந்த நிலைமையில் இருந்தாலும் செய்வேன் அப்படி தானே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வேறு என்ன சொல்ல போகிறீங்க, நான் வந்து உங்கள் குடும்பத்துக்காக செஞ்சேன்னு சொல்ல போகிறீங்களா, இல்லை வேறு நான் உனக்காக தான் செஞ்சேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டு அப்படியே அதிர்ச்சி, நிஜமாவா சொல்கிறீங்க, எனக்காகவா செஞ்சீங்க, ஆனால் நீங்கள் எவ்வளோ பெரிய உதவி செஞ்சுருக்கீங்க தெரியுமா, ஆனால் இந்த உதவி வந்து பதிலுக்கு பதில் நான் செஞ்சது தான், ஏன்னா பதிலுக்கு பதில் ஆமாம் எனக்கு தேவையான ப்ராஜெக்ட் எல்லாமே வரைஞ்சி கொடுத்தல, நீ எவ்வளோ சூப்பராக டிசைன் பண்ணி கொடுத்த, அதுக்கு தான் நீங்கள் நெக்லஸ் வாங்கி கொடுத்துட்டீங்களேங்க, என்ன தான் நான் வாங்கி கொடுத்தாலும் உதவின்றது வேறு விஷயம் இல்லை, நீ எனக்கு உண்மையிலே உதவி பண்ணியிருக்க நிறைய விஷயங்களில், அதனால தான் உனக்கு இந்த உதவி நான் மறுபடியும் பண்ணேன், மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது, அதுக்கு இதுக்கு சரியாக போச்சு, நீங்கள் என்ன சொன்னாலும் சரிங்க, நீங்கள் என்ன பண்ண உதவி வந்து எதுக்குமே ஈடாகாது, என் குடும்பத்தையும் நீங்கள் காப்பாற்றிருக்கீங்க, எனக்கு இது போதுங்க, அதே மாதிரி வந்து நீங்கள் வந்து இந்த பத்திரத்தையும் வாங்கி எங்கள் அப்பா கிட்ட எல்லாம் முன்னாடி ஒப்படைச்சிட்டிங்கன்னா இதோட சந்தோஷம் எனக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. பார்த்தா திடீர்னு வந்து சூர்யா வந்து அப்படியே பார்த்துட்டு திரும்புறாரு. பார்த்தா கரப்பாம்பூச்சி இருக்குது. அதை பார்த்துட்டு சூர்யா பயங்கரமாக கத்துறாரு. ஐயோ காக்ரோச் சொல்லிட்டு கத்துறாரு. என்னாச்சுங்க, ஏங்க கத்துறீங்க அப்படின்னோடனே, அங்கே பாரு கரப்பாம்பூச்சி இருக்குது அப்படின்னோடனே, பாரு அதோட மீசை பற்றி எவ்வளோ பெருசாக இருக்குன்னு, ஐயோ எனக்கு ரொம்ப பயம் சின்ன வயசுலேருந்து கரப்பாம்பூச்சினா, என்னங்க இது எப்போவுமே லேடிஸ் தான் கத்துவாங்க, நானே கத்தலை, நீங்கள் என்ன கரப்பாம்பூச்சியை பார்த்து கத்துறீங்க அப்படின்றாங்க. இங்கே பாரு எனக்கு ஒரு சில விஷயங்கள் பிடிக்காது, எங்க நீங்களாங்க அவ்வளோ பெரிய அடித்து வந்து எங்கள் குடும்பத்தில் இருக்க அந்த சிலைகளெல்லாம் மீட்டி கொடுத்தீங்க, என்னால் நம்பவே முடியலங்க, இவ்வளோ பயப்படுறீங்க, என்ன தான் வீரனாக இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் வந்து பயப்பட தான் செய்வான் புரியுதா, அது இந்த கரப்பாம்பூச்சி ஒன்று, ஐயோ இது பக்கத்தில் கூட வர முடியாது, எப்படி இங்கே வந்துச்சு, சரி எப்படியோ வந்துருச்சு விடுங்க, நான் எடுத்து போட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை பிடிக்கிறாங்க. பிடிச்சு வந்து அப்படியே வந்து சூர்யா கிட்ட எடுத்துகிட்டு வராங்க. இங்கே பார்த்தீங்களா இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அப்படின்னோடனே, ஐயோ பக்கத்தில் எடுத்துகிட்டு வராது, தயவு செய்து போயிடு அப்படின்றாரு. என்னங்க நீங்கள் இப்படி செய்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து ஆட்டி அந்த கரப்பாம்பூச்சியை வந்து பேசுகிறாங்க. ஐயோ இப்படி பண்ணுறியா அநியாயம், முதல்ல எடுத்துகிட்டு போறியா இப்போ இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு செமையாக கத்துறாரு. சரி கவலைப்படாதீங்க எடுத்துகிட்டு போயிடுறேன் போதுமா, சரி வா, உனக்கு இங்கே இருக்க வந்து கொடுத்து வைக்கல, என் வீட்டுக்காருக்கும் உன்னை பிடிக்கல, அதனால் நான் எடுத்துகிட்டு போய் விட்டுடுறேன், என்ன கரப்பாம்பூச்சி கிட்ட போய் பேசிகிட்டு இருக்க, இதில் என்னங்க இருக்குது எல்லாமே உயிர்கள் தானே அப்படின்னு சொல்லிட்டு கரப்பாம்பூச்சி எடுத்து விட்டுட்டு வராங்க. சரி விட்டுட்டியா இல்லையா, அதோ இருக்குது, ஐயோ வேணாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஏங்க விட்டுட்டேங்க அப்படின்றாங்க. உடனே வந்து சரி என்னங்க நீங்கள் இப்படி பயப்படுறீங்க, ஏன்னா நம்பவே முடியலங்க, உண்மையிலேயே இந்த விஷயத்தை நான் எல்லாருக்கிட்ட சொல்ல போகிறேன், அதெல்லாம் ஒன்றும் சொல்ல வேணாம் புரியுதா, சரி இந்த கரப்பாம்பூச்சி பயம் எப்போலேருந்து வந்தது, சின்ன வயசுலேருந்து எனக்கு கரப்பாம்பூச்சினா ரொம்ப பயம் அப்படி சொல்கிறாரு. பரவாயில்லையே இதை வச்சு இவர்கிட்ட வந்து ஏதாவது ஒன்று பண்ணலாமே ஜாலியாக அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மகா வந்து யோசிக்கிறாங்க. இது முடியுது.